பாத்ரூம் கழுவ வெளியே போகிறதுக்கு தண்ணி கொடுக்காத திமுக அதிமுக கொடியை பூரா கழட்டி எரிங்க சார். எரிஞ்சால் கட்டாயம் தண்ணி உருவாகும் தமிழ்நாட்டில். உண்மைதான். இப்போ ரேஷன் கார்டில் வேட்டி ஏதோ சலடை மாதிரி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் தரமாக அனுப்பியிருக்காங்களா? அப்போ யாரோடைய வீக்கு? பொதுமக்களுடைய வீக்கு தான். தூக்கி எரிஞ்சிட்டோம்டா தமிழ்நாட்டில் எல்லாமே சரியான பொருள் கிடைக்கும். இந்த தடவை ரேஷன் கார்டில் வேட்டியை பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி வந்த வேட்டியை பார்த்தீங்களா? அப்போ யார் சரியா இல்லை? பொதுமக்கள் தான் சரியா இல்லை. கவுன்சிலர் ஒரு ஆள், எம்எல்ஏ ஒரு ஆள், நீங்கள் ஒரு கிராம மக்கா சரிங்களா? ஒரு கிராம மக்கள் ஒன்று சேர்ந்துக்கிட்டு கவுன்சிலரை தூக்கி போட்டு அடிச்சனா இதை செஞ்சாதான் நீ நம்மளாம் வாழ முடியும். உண்மையத்தான் சொல்கிறேன். இவங்கெல்லாம் பயந்துக்கிட்ட தண்ணி இல்லாமல் போவீங்க, கழுவ தண்ணி இல்லாமல் போவீங்க. இப்போ வெளியே போயிட்டு எத்தனை பேர் கழுவுறீங்க? பார்த்து தானே இருக்கேன். ஒரு வெளியே போயிட்டு கழுவாமல் தானே வரீங்க. ஒரு ஊருக்கு ஒரு கிராமத்துக்கு 4 அடி ஓலம் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு கிராமத்தில் ஒரு 4 பாத்ரூம் கட்டியிருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். உங்களுக்கு 1000 ரூபாயும் 500 ரூபாயும் 300 ரூபாயும் 200 ரூபாய்க்கும் பிச்சை எடுத்துக்கே இருப்பீங்களா? பிச்சை எடுத்து தின்றுட்டு கழுவ மாட்டீங்க. சொல்லுங்க, பேண்டதை கழுவணுமா இல்லையா? இதெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா? சொல்லுங்க மக்களே, எத்தனை நாளைக்கு தான் இப்படி வாழ போறீங்க? கொஞ்சமாச்சு மாறுங்க. பாத்ரூம் வேணும், கிராமத்தில் அடி ஓலா வேணும். இல்லைண்டா பூராத்தி விரட்டி அடிங்க. கவுன்சிலரை தூக்கி போட்டு அடி, எம்எல்ஏவை தூக்கி போட்டு அடி. இவங்க 2 பேர் தானே உங்ககிட்ட வராங்க. ஒரு கிராமமே ஒன்று சேரலாம்ல? சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இருக்க கிராமம் பூரா ஒன்று சேரணும். எங்களுக்கு அடி ஓலா வேணும், பாத்ரூம் வேணும், கக்ஸு வேணும்ல? என்னம்மா நீங்கள் போய் காட்டுக்குள்ளே வெளியே போயிட்டு கழுவாமல் வரீங்க? சொல்லுங்கள். நான் போய் சொல்கிறேன்னா சொல்லு, வீடியோ எடுத்து போடவா?